கெஜ்ரிவாலுக்கு எதிராக இந்த மது வழக்கில் வரும்போது நீங்க போராடினீங்களா? டெல்லியில கெஜ்ரிவாலுக்கு எதிராக போராடல. தெலுங்கானால ஐயா சந்திரசேகராவ் மகன் இதே மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது நீங்க போராடினீங்களா, நடவடிக்கை எடுத்தீங்களா? தம்பி அண்ணாமலை இப்போ திமுகவுக்கு எதிராக கைது பண்ணாம எதுக்கு போராட்டம் நடத்துறீங்க என பாஜகவையும் அண்ணாமலையையும் விமர்சித்தார். இங்க சட்டமன்ற பாராளுமன்ற ஜனநாயகம், இந்த மக்களாட்சி என்பது வெற்று வார்த்தையாகி நீதிமன்ற ஆட்சி தான் நடக்குது. நீதிமன்றம் போய் தான் தீர்வு காண வேண்டும் என்றால் நமக்கு எதற்கு சட்டமன்றம், எதற்கு நாடாளுமன்றம்? தன்னாட்சி அமைப்புகள் ஆளுங்கட்சியின் கைவிரல்கள் போல நீட்டி மடங்குகின்றன என காட்டமாக விமர்சித்தார். நாட்டை ஆள்றது நீதிமன்றமா, சட்டமன்றம், பாராளுமன்றம்? விமர்சனம் இல்லை, நான் தான் வைக்கிறேன். இப்போ நம்ம உதாரணமாக ஒன்று சொல்லுவோம். இப்போ நீட்டு தேர்வு எழுதணுமா வேணாமா, யார் முடிவு எடுக்கணும்? சட்டமன்றம், பாராளுமன்றம். ஆனால் வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது, நீதிபதி எழுதலாங்க. இப்போ காவிரியில் எனக்கு தண்ணி தரணும், இது யார் முடிவு செய்கிறது? எல்லாமே நீதிமன்றத்தின் மூலமாக தான். கச்சத்தீவு மீட்பு கொடுத்தது தான். ரெண்டு கட்சி, காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ ஒரே பதில சொல்லும், அதோட தூக்கி போட்டுரும். முடிவெடுக்கிறது யாரு? நீதிமன்றம். எது ஒன்றும் சொல்லுங்க, எது ஒன்று, எந்த வழக்கு ஒன்றும் சொல்லுங்க, எந்த மக்கள் பிரச்சனையும் கடைசியா நீதிமன்றத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விடும்போது நீதிமன்றம் கூடும் கூடாதுன்னு சொல்லி விட்டுரும். அப்போ நாட்டை ஆள்றது நீதிமன்றமா, சட்டமன்றம், பாராளுமன்றமா? இந்த கேள்வி எழுதா இல்லாது. இது ஒரு இதுக்கு வச்சுக்கோங்க. நீட்டு தேர்வு பாதிக்கப்படுறாங்க மக்கள், நல்லா தெரியுது. எளிய மக்கள், சிற்றூர்கள் இருக்கிற அடித்தட்டு பிள்ளைகள் இந்த மருத்துவம் படிக்கிற கல்வி கனவாயிடுச்சு. அது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. அப்போ அதை நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து கட்டமைக்கப்பட்ட அதிகாரம் சட்டமன்றம், பாராளுமன்றத்தில் விவாதித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணுமே ஒழிய அதை நீதிமன்றத்துக்கு சாட்டி விட்டுறது, தள்ளி விட்டுறது. அது இவர் என்ன நினைக்கிறாங்களோ அதை நீதிபதிகள் வாயால் சொல்ல விட்டுறது. சொல்ல விடும்போது நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு, சட்டத்தை மதியுங்கள். அதுதானே நீங்கள் சொல்கிறீங்க, இதுதானே நீண்ட காலமாக நடந்துருக்கு. அப்போ இங்கே சட்டமன்ற பாராளுமன்ற ஜனநாயகம், இந்த மக்களாட்சி என்பது வெற்று வார்த்தையாகி நீதிமன்ற ஆட்சி தான் நடக்குது. இப்போ உதாரணமா மக்களுக்கு இந்த டாஸ்மார்க்கு டாஸ்மார்க்கை மூடணும், மதுவை மூடணும், மதுக்கடையிலே மூடணும்னு பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. அதில் அந்த நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பு, அரசின் கொள்கை முடிவில் நாங்கள் தலையிட முடியாது. அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்குது, நீட்ல இருந்து எங்களுக்கு விலக்கு வேணும், அரசு கொள்கை முடிவு எடுக்குது. அந்த வழக்கை அரசே தொடுக்குது. அது பொதுநல வழக்கு, எது டாஸ்மார்க் மூட சொல்லுது. இது அரசின் வழக்கு. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது? இல்லை, நீ நீட்டை எழுதணும்ங்குது. இப்போ பொதுவாக பார்க்குற நமக்கு குடிக்கிறதுல விளக்கு வேணும்னா அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு சொல்ற நீதி, பிள்ளைகள் படிக்கிறதுல நீ தலையிட்டதை நிறுத்துனா இல்லை அரசின் அதை நீ எழுதுங்குது, அரசின் கொள்கை முடிவுக்கு எதிராக. இப்போ இந்த நீதிமன்றத்தையும் இந்த தீர்ப்பையும் பொதுவான ஒரு மனிதனா நீங்க எப்படி பார்ப்பீங்க? அண்ணாமலை பொறுத்தளவு நாட்டுடைய பாதுகாக்கக்கூடிய நீங்க ஒரு பேட்டியில சொன்னது மாதிரி நாட்டுடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய சார்பாகவே ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. அண்ணாமலையை பொறுத்தளவு காவல்துறையை நான் தூங்க விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இது அரசியல் சாசனத்துக்கு முரண்பட்ட பேச்சா நீங்க பாக்குறீங்களா? அது இல்ல, காவல்துறை ஒரு தம்பிகிட்ட நம்ம கேட்கறது, கெஜ்ரிவாலுக்கு எதிராக இந்த மது வழக்கில் வரும்போது நீங்க போராடினீங்களா? இல்லை, நடவடிக்கை எடுத்தீங்க. அங்கே தெலுங்கானால ஐயா சந்திரசேகராவ் மகன் இதே மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது நீங்க போராடினீங்களா, நடவடிக்கை எடுத்தீங்களா? நடவடிக்கை. இங்கே ஏன் நீங்க போராடிட்டு இருக்கீங்க, நடவடிக்கை எடுக்காம? அதிகாரமற்ற பிள்ளைகள் நாங்க போராடுறது சரி, நடவடிக்கை எடுக்க வேண்டிய உயரத்தில் இருக்கு. நீங்களும் இந்த போராடிட்டு இருக்கிறது அது ஏற்புடையதில்லை. இப்போ இந்த டாஸ்மார்க் ஊழல்ல நீங்க 1000 கோடி சரி, கழிவறையை சுத்தம் பண்றதுல 430 கோடி ஊழல் இருக்கா இல்லையா? அதுவும் போய் குற்றச்சாட்டா? எப்படி சொல்லுங்க, அதுவும் போய் குற்றச்சாட்டு. சரி, அதை விட மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நியாய விலை கடையில், அதாவது ரேஷன் கடையில் ஏற்றி இறக்குனதில் அரிசியை ஏற்றி இறக்குனதில் 950 கோடி இழப்பு, 1000 கோடி கிட்ட இழப்புன்றீங்க. என்ன கை கிட்ட அள்ளி ஏற்றி இறக்குனீங்களா இல்லை மூடையில் கட்டி தானே ஏற்றி இறக்குனீங்க? அதில் சும்மா ஒரு
ஒரு 20,000 30,000 ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு இழப்பு வந்துடுச்சு அப்படின்னா கூட மனசாரியும். 1000 கோடிக்கு நீ அரிசியை ஏற்றி இறக்குனதுல அது சிந்திருச்சு அப்படின்னா இது எந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்குவீங்க? இதெல்லாம் யாருமே நீங்கள் பேச மாட்டீங்களே. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் வரவேற்றீங்க, முதல்ல வந்து நீங்கள் வரவேற்றீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்க. உங்களுடைய நிலைப்பாடு விஜய் கட்சிக்கு கட்சிக்கு வந்தது உங்களுக்கு வந்து விருப்பமா இல்லை வந்து தாண்டி உங்களுக்கு விஜய் மேல எதுவும்? இல்லை, அது கொள்கை முரண் தான். அவர் தம்பி அவர் ஒரு கொள்கை எடுத்து சொல்றாரு, அதை அந்த கொள்கையை எதிர்க்க வேண்டியது தேவையா இருக்கு, எதிர்க்கிறோம். அதில்